வணக்கம் கும்பராசி நண்பர்களே. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக தான் இருக்கார். அதனால் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் அவர் சாதகமான பலன்களை தருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிற கிரகங்களும் என்ன மாதிரியான பலன்களை தரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. 7.5 சனி இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் தொந்தரவு பண்ணும். ஆனால் வாழ்க்கையில் டோட்டலாக தொந்தரவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். 7.5 சனி சரியாக வேலை செய்யாது. தசாபுத்தி தான் எப்பயுமே ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்போ தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு, யோகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியினால் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. அதனால் 7.5 சனி இருக்குன்னாலே எப்பயுமே பயப்படாதீங்க. ஆனால் தசாபுத்தி சரியாக இருக்கான்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஒருவேளை தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சில சிரமங்கள் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இப்போ 7.5 சனி நடந்துச்சுனாலே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாம். அதே மாதிரி விநாயகனை அதிகமாக வழிபடலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி வழிபடலாம். இப்படி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக 7.5 சனி வேலை தொழிலை பாதிக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தை ஒரு சிலருக்கு பாதிச்சிடும், ஒரு சிலருக்கு உடல்நிலையை பாதிக்கிறது. அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறோம்னு பண்ணினா பாதிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் சொந்தமாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வச்சு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் எதுலையாவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த தொழிலை கரெக்டாக கொண்டு போக முடியாது. வாகனங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு பயன் கொடுக்காது. வாகனங்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பதிலாக நாம் தான் அதை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆயிரும், சரியாக ஓடாது, சரியாக தொழில் நடக்காது. அப்படிங்கிற போது நாம் தான் ஏதாவது நகை நட்டுகளை வச்சு அல்லது அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, எஃப்சி எடுக்கிறது அல்லது ஃபைனான்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் சொந்தமாக வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வாகனங்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம கையில் இருக்காது. அதாவது சொந்தத்துக்கு வச்சுருந்தா கூட இருக்கும், ஆனால் தொழிலுக்காக வச்சுருந்தா கரெக்டாக வராது. அது எப்படின்னு நீங்கள் பார்த்து யோசிச்சுட்டு செஞ்சுக்கோங்க. 2ல் ராகு இருக்குது பாருங்கள். 2ல் ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படும். இப்போ கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட்டு குடும்பத்துலலாம் இருக்க முடியாது, தனி கொடுத்துரும் போகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்படி தனி கொடுத்துரும் போகிறதா இருந்தால் போயிருங்க. அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், கடன் காட்சி இருக்காது. ஒருவேளை சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயே நம்ம இருக்கோன்னா அப்போ பிரச்சனை தான். அப்போ சரியாக காசு வராது, அப்போ வறுமை வரும், கஷ்டமும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வெளியூருக்கு வேலைக்கு அல்லது தொழிலுக்காக ஆண்கள் போவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு காசு பணத்திலாம் பிரச்சனை வராது. காசு பணமெல்லாம் வரும், சம்பளமெல்லாம் வரும், கடன் காட்சிகள் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் ஒரே குடும்பத்தில் பிரியாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் அதிகமாக அக்கறை எடுத்து படிக்கணும். அப்படின்னா தான் கல்வி நல்லா வரும். இல்லைன்னா கல்வியில் மார்க்கு குறைவாக வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்துடும். ஒரு சிலருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே தடங்கள் பண்ணும். ஸ்கூலுக்கே சரியாக போகக்கூடாது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சா கூட ஒரு சில நேரம் உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அப்போ மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்து படிக்கிறது நல்லதுங்க. 4வது இடத்துல குரு இருக்கார். பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி செய்யணுங்கிறது தான் அவருடைய வேலை. அவருடைய வேலையை தவறாமல் செய்வார். சொந்த பந்தங்கள்கிட்ட பகை இருந்தால் அந்த பகையெல்லாம் தீரும். சொத்து பத்தில் பிரச்சனை இருந்தால் தீரும். சொத்து பத்தில் விரைய செலவுகள் இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நகைகள் வாங்கணும் அல்லது சொத்துக்கள் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சாத்தியமான காலம்தான். அதாவது 7.5 சனி நடக்குது, வீடும் கட்டலான்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். 7.5 சனி நடக்கிறவங்க வீடு கட்டக்கூடாது அப்படின்னலாம் இல்லை. தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக கட்டலாம். ஆனால் இந்த கடன் வாங்கி மட்டும் கட்டக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு, நீ ஏதாவது விரைய செலவு வரும், நீ கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. கையில் காசு இருந்தால் கட்டுங்க, அல்லது கட்டின வீட்டை வாங்குங்க, தப்பு இல்லை. அல்லது இஎம்ஐயில் கூட எதாவது லோன் எடுத்து கூட வாங்குங்க, சரியா? ஆனால் பெருசாக கடனை வாங்கி முழுக்க கடனை வாங்கி வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா அது தப்பாக முடிஞ்சிடும்.
செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் அதிபதி தான். 10ஆம் அதிபதி 6வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டுரும். எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை வந்து பார்க்க முடியாது சரியாக. அப்போ வேலை விட்டு வேலை மாற வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாம். கம்பெனி விட்டு கம்பெனி மாற வேண்டியது வரலாம், மாறிக்கங்க. ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படும், மாறிக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது நார்மலாக தான் போகும். ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல முறையில் தொழில் வந்து நடக்குங்க. சொத்துக்கள் ஏதாவது விற்கணுன்னா விற்கலாம், பாகவிஸ்தி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், வராத சொத்துக்கள் வேணுனாலும் வரும். ஆனால் சகோதர வகையில் பகை ஏற்படும், அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் செய்கிற விஷயங்கள், அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுடைய சுயநலமாகவே பேசுகிற மாதிரி தெரியும். அதனால தான் நமக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் இருக்கும். அடுத்து 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கார். 7ஆம் அதிபதி சூரியன் இருந்தாலே உங்களுடைய கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். திருமண முயற்சி எடுக்காதவங்க அந்த பருவத்தில் இருந்தால் எடுங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அந்த திருமண முயற்சிகள் வெற்றி பெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி அரசாங்க வகையில் நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள் நன்மை செய்வாங்க, அரசியல்வாதிகள் நன்மை செய்வாங்க. அரசாங்கத்தில் ஏதாவது உதவிகள் வேணும்னா கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இந்த மாதம் சர்டிஃபிகேட் வேணும்னாலும் கிடைக்கும், ஏதாவது டாக்குமெண்ட் மாற்றணுன்னாலும் மாற்றலாம், அல்லது வேறு வகையில் உதவிகள் வேணும்னாலும் கிடைக்கும். இந்த ஒரு சிலருக்கு இந்த தொகுப்பு வீடெல்லாம் கொடுப்பாங்க, வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான உதவியெல்லாம் வேணும்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்குடைய சந்தர்ப்பமெல்லாம் இப்போ இருக்குது. சுக்கிரன் வேறு உங்களுடைய ராசிக்கு 12ல் தான் இருக்கார். 12ல் சுக்கிரன் இருந்தாலும் நல்லது தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா அவரும் வந்து நமக்கு வீடு கட்டி தரணும்னு நினைப்பார், வாகனம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பார், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை அவர் தான் உருவாக்குவார். அப்போ வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருள் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். கேது மட்டும் 8ல் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலியோ அல்லது கண்ணு வலியோ அந்த மாதிரி மட்டும் வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் சிலருக்கு இருக்குங்க. அதே மாதிரி புதனை பொறுத்தளவுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். அடுத்து 11வது ராசிக்கும் இந்த மாதத்தில் வந்து போவார். புதன் 10ல் இருந்தாலும் நல்லது தான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குறிப்பாக வந்து இந்த மீடியாவில் வேலை கிடைக்கும், அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை கிடைக்கும், ஸ்கூலில் வந்து ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களும் நன்மையும் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத உதவியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த 2வது கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக நடந்திருக்காது, அவங்களுக்கெல்லாம் 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணால் நடந்துடும். ஒரு சிலருக்கு அந்த ஆண் பெண் நட்பு வந்து ஏற்படும். நண்பர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த விதத்தில் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி தான், பெண்களுக்காக இருந்தாலும் சரி தான் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதன் மூலமாக ஒருவித சந்தோஷம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த மார்கழி மாத கிரகநிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. ஆக கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. பிற கிரகங்கள்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கொடுக்க வேண்டிய நற்பலனை வந்து நமக்கு கொடுக்க தான் செய்யும். அதனால் மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.